ஷப்னம்ஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு 65 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஃப்ரை ஐட்டம் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்குல எந்த ரெசிபி செஞ்சாலும் டேஸ்டா இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து தோல் சீவி க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு என்னதான் லஞ்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டாலும் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சாப்பிட என்ன இருக்குன்னு தான் பசங்க கேட்பாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு இதை செஞ்சிடலாம். நல்லா தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போதான் நம்ம வந்து வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு 70% 75% நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து ஒரு 70% வேக வச்சுக்கணும்ல, இந்த அளவுக்கு வெந்தா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்ப நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு போலுக்கு மாத்திக்கலாம். நல்லா தண்ணி இல்லாம எடுத்துக்கணும். இந்த உருளைக்கிழங்குல நம்ம என்ன ரெசிபி செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். உருளைக்கிழங்கு பிடிக்காத பசங்களே இருக்க மாட்டாங்க. சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான். உருளைக்கிழங்குல தண்ணிலாம் நல்லா வடிகட்டியாச்சு. இப்ப நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கலருக்காண்டி தான் இதை நம்ம சேர்க்கிறோம். இது கூடவே நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கல, மறந்துட்டேன். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மறந்தாச்சு. உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறமா அரிசி மாவு. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சேர்த்துட்டு அப்புறம் வேணும்னாக்கா நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து தண்ணி தெளிச்சு தான் நம்ம பெரட்டணும். இப்ப நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்குலயே தண்ணி இருக்கும். பாருங்க, உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு பெரட்டி எடுத்துக்கணும். அப்பதான் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்ப நம்ம உருளைக்கிழங்கு ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
போடவும் நம்ம பெரட்டக்கூடாது, லைட்டாக அப்படி கரண்டி வச்சு கிண்டி விடணும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. செகண்ட் ரவுண்ட் போட்டுக்கலாம். சூப்பரான 65, ஆனால் நமக்கு சிக்கனில் இல்லாமல் உருளைக்கிழங்கு 65. அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டு பசங்க வரவுமே சாப்பிட என்னமா இருக்குன்னு கேட்கவும் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுத்தனாலும் கொடுத்து விடலாம். நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பச்சை மிளகாவை பொரிச்சிருவாங்க. பாருங்க சூப்பரா இருக்கு. பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா மொறு மொறுன்னு. இதே மாதிரியே உங்க வீட்டில் உங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.